நல்லா இருந்தது. நான் அவ்வளோதான். பிரசாந்த் சாரோட ஆக்டிங், சிம்ரன் மேம் ஆக்டிங் நல்லா இருந்தது. அவங்க 2 பேருமே பிடிச்சிருக்கு. வேற யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? அவங்க 2 பேருக்கு தான் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. சமுத்திரகாணி எப்படி பண்ணிருக்காரு படத்துல? ஓகே, நல்லா இருந்தது. மியூசிக் வைஸ் எப்படி இருக்கு படம்? மியூசிக் எனக்கு பிடிச்சிருந்தது. பிரசாந்த் சார் அண்ட் சிம்ரன் மேம் ஆக்டிங் நல்லா இருந்தது. 2 பேருக்கான பேர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணிருக்காங்க. ஆமா, நல்லா இருந்தது. பிரசாந்த் சாரோட கம்பேக் வந்து 58 மூவி வந்து ரொம்ப லாஸ்ட்ல வந்து ஜீன்ஸ் தான் பாட்டேன். ஜீன்ஸ் எனக்கு ஐஸ்வர்யா மேம், பிரசாந்த் சாரோட அந்த சாங்ஸ் அந்த எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து அநேகர் வந்திருக்காங்க. இப்போ சிம்ரன் மேம் கூட வந்து ஸோ நைஸ், வெரி நைஸ். உண்மையா சொல்ல போனா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இப்போ எனக்கு வந்து அந்த மூவில அந்த கதை அந்த பிளாட் எல்லாமே பிடிச்சிருந்து. நான் எனக்கு சொன்னாங்க நான் தான் அந்த சிம்ரன் மேம் ஒரு டாட்டரா நான் நடிப்பேன்னு. ஆனால் வந்து என்னை போடல. ஸோ இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ வந்து பிரசாந்த் சாரோட இன்னொரு மூவியில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஐ ஹோப்ஃபுல்லி கெட் இன் டு த பிக் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஹிட் ஹைட்ஸ். லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நான் இப்படி எல்லாம் நடிப்பாங்கன்னு. பிகாஸ் இட் வாஸ் லைக் வெரி டிஃப்ரெண்ட் ஜான்ராலே, வெரி த்ரில்லிங், சைக்கோபாட்டிக் அண்ட் மர்டர் எல்லாம். அப்புறம் ஆக்டிங், அவங்க ஆக்டிங் சொல்ல இட் வாஸ் ஸோ குட். அவங்க ஆக்டிங் அளவே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். சிம்ரன் மேம் ஸோ டேலண்டட், யூனிக் அண்ட் ரொம்ப நல்லா பண்ணாங்க மேம். ஃபேமிலி ஃபுல்லா பார்க்கலாம். லாஸ்ட்ல ஒரு சாங் வந்துச்சு. அந்த சாங்ல பிரசாந்த் சார் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சவுண்ட் ஃபுல்லா கட்டி எல்லாரும் கட்டிட்டு எல்லாரும் வந்து தியேட்டர் ஃபுல்லா ஹைப்பா இருந்தாங்க. 10 out of 10 கண்டிப்பா 10 out of 10. அனகொண்டா சொல்லுண்ணா. அந்த கண்ணை நான் பார்த்தேன். அந்த கண்ணா கண்ணு தெரியாதவன்னு அர்த்தமா? அந்த கண்ணு தெரியாதவன்னு அர்த்தமா? இப்பயும் நான் அப்படி தான் இருக்கிறேன். அது கதை போனோம்ல, திடீர்னு கண்ணு தெரியுது, திடீர்னு கண்ணு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் லாக் இருந்தது தான். செகண்ட் ஹாப் என்ன எடுத்துன்னு வராங்க பார்த்தா அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் ஹிந்தியிலேருந்து ரீமேக் பண்ண படம். ஹிந்திலேருந்து நம்ம பானிபூரியும் இதுவுமே சாப்பிட மாட்டோம். இதை வந்து ஹிந்தி கதை எடுத்தால் நம்ம அவனே நம்மளை வச்சு பெரிய பெரிய ஹீரோ, டாப் ஹீரோ ஷாருக்கான நம்ம அட்லியை வச்சு கெஞ்சினுங்கிறாப்புல. இவங்க ஹிந்திலேருந்து படம் எடுத்த விடுமா? இன்னொன்று யாரோட டேரக்ஷன்னா அவங்க அப்பா தியாகராஜனோட டேரக்ஷனில் லாக் இருக்குதுலாம். மியூசிக் இந்த படத்துக்கு பலம் கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நம்ம 50%லேருந்து 70% தூக்கின்னு வந்துருக்கலாம். மியூசிக் பெருசாக தரல. இன்னொன்று சிம்ரனுக்கு சமுத்திரக்கனி ஹீரோன்றப்போ தான் எனக்கு மனசு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. கள்ள தொடர்பு அது என்னவோ தை சதத்துக்கு தக்காளி வேற ஏதோ தொட்டு சாப்பிட்ட மாதிரி, வடகரி தொட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. மியூசிக் பார்த்தீங்கன்னா கூலான வாட்டர் இருக்குல்ல, அதில் நல்லா உப்பு ஒரு பாயிண்ட் பிச்சு கொட்டி கொடுறா நான் எப்படி இருக்கோம் ஒரு மாதிரி. அந்த மாதிரி மியூசிக் சுத்தமாக காண்டை ஏற்றிடுச்சு. ஆனால் பிரசாந்த் சாரை லவ் பண்ணுறேன், மதிக்கிறேன். ஒரு மனித நேயம் மிக்க ஆள், நல்லா வரணுன்றது எல்லாரோட வர வேண்டிய ஒரு ஆள். அவருக்கு இப்படி ஒரு கதை பண்ணால் வேணாம், வேற யாருக்குன்னா டைரக்ஷன் கொடுத்துருந்தா இந்த படம் நல்லா இருந்திருக்கணும் அப்படின்ற கதையை அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. உண்மையில நல்லா இருக்கு, நல்லா இருக்காருங்க. அதே மாதிரி இருக்காரு. பழைய இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்காரு. இன்னும் அழகா இருக்காரு, அவ்வளவுதான். எல்லாமே நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட வந்து பார்ப்போம். ஆமா, கண்டிப்பா. பிரசாந்த் சார் படத்தை நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா என்னங்க ஏற்கனவே வந்து அவர் படங்கள் நிறைய படங்கள் ஹிட்டான படங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ சமீபத்தில் நிறைய ஹீரோக்கள் கம்பேக் வந்த மாதிரி இவரு கம்பேக் பண்ணியிருக்காரு. ரொம்ப திறமையான நடிகர் பிரசாந்த் சாரை பொறுத்த வரைக்கும். ஒரு நடிகை இப்படி தான் இருக்கணும்னா அது அவர் தான். ஏன்னா ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஸ்விம்மிங்லேருந்து ஜிம்னாஸ்டிக்லேருந்து அவருக்கு தெரியாத வித்தியை கிடையாது. ரோப்பே இல்லாமல் டைவ் அடிப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர். எனக்கு அவரை ஏன் பிடிக்கும்னா அவரோட தகப்பன் சாமிங்கிற ஒரு படத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 30 நாள் அவர் கூட பழகிருக்கேன். ரொம்ப தங்கமான மனுஷன், திறமையான நடிகர். ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்ததுக்கு அவரோட ரசிகர்கள் மாதிரி எனக்கும் சந்தோஷம் தான். வரட்டும், ஏன்னா நிறைய அந்த மாதிரி திறமையான நடிகர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, நிறைய படங்கள் பண்ணணும். அடுத்தது வேறு அவருக்கு தி கோட் படம்லாம் வருது. இன்னும் மற்றவங்களுக்குலாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்களே சின்ன வயசுலேருந்து சாரை பார்த்துருக்கோம். பிரசாந்த் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். நானும் ஒரு வில்லேஜிலேருந்து பார்த்து பிரசாந்தோட படமே ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். ரொம்ப யோசிச்சிருக்கேன், எல்லா ஆக்டரோடைய படமும் வருது, பிரசாந்த் சார் வந்து நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போது நடிச்சிருக்காரு.
இப்ப படம் சூப்பரா இருக்கு. அம்மா வந்து சமைக்கன்னு சொல்லுவாங்களே, அம்மா தயாரிக்க, அப்பா வந்து படைக்க, மகன் நடிக்க, ஓகேவா? மற்றவங்க எல்லாம் கூட இருக்க, சிம்ரனுக்கா துடிக்க, அப்படி வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அருமையான ஆக்டிங்கு, ஓகேவா? ஏன்னா கண்ணு தெரியாம வந்து கண்ணு தெரிஞ்சு வந்து அப்படின்னு 2 விதமா பண்ணி கடைசியா கண்ணு தெரியாம போயிருது. அதான் கதை, அது கண்டென்ட்டு. படம் வந்து என்டர்டெய்னிங்கா இருக்குது. மியூசிக்கு என் தம்பி பிரகாஷ் போட்டிருக்கு, ஜிவி பிரகாஷ், அதுவும் சூப்பராக இருக்குது. படம் நம்ம எல்லாரும் பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த படம் அவருக்கு 50வது படம். இன்னும் மேலும் மேலும் 100 படம் அமைய எல்லாம் அல்ல அந்த சிவனை வேண்டிக்கிறேன். என்னது அதான் நான் எத்தனை 6 வருஷம் பிரேக்கா? 6 வருஷம் தானடா, 6 வருஷம் பிரேக்கு. ஆனால் இப்போ 4 வருஷமா பேண்டகனில் வந்துருச்சு இல்லை, படம் வந்துருச்சு இல்லையா? அதனால படம் வந்து ரொம்ப நாள் நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி நடிப்பு தெரியாதவர்லாம் கிடையாது. நடிப்பில் பிஹெச் பட்டம் முடிச்சவர் தான் பிரசாந்த் அண்ணா, ஓகேவா? ஏன்னா ஆனழகன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனழகன் அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் பொம்பளை வேஷம் போட்டவர் இல்லையா? அந்த படத்தை வந்து இதை பிரேக் பண்ணுற மாதிரி இதில் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு, கலக்கி எடுத்திருக்காரு. எல்லாரும் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். சிம்ரன் தான் வந்து பின்னி பெடல் எடுத்துருச்சே. ஒரு நல்லவன் ஒருத்தன் தானே ஒருத்தன் கெட்டவன் இருப்பான் இல்லையா? அந்த கெட்டவனில் தூக்கி கெட்டப்பில் தூக்கி போட்டுடலாம் சிம்ரன் அக்காவை. அதை பார்த்தே நேரில் சொல்லிட்டேன், அம்மா நீ சூப்பராக பண்ணியிருக்கக்கா அப்படின்ட்டு, ஓகேவா? யோகி பாபு சமுத்திரகனிலாம் கொஞ்சம் டச்சப்பில் அப்படியே இருக்கிறாங்க. சமுத்திரகனி அண்ணன் ஓகே, அந்த கேரக்டர் நீ பண்ணியிருக்க கூடாது, இருந்தாலும் மனசு வலிக்குது. என் அண்ணன் ஒரு தங்கச்சியாக எனக்கு இருந்தாலும் அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காரு, போலீஸ்கார் கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு லேப்லாம் இல்லைப்பா, நல்லா விறுவிறுப்பாக தான் போகுது. இன்ட்ரோவலான்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோவில் அவங்க போட்ட பிறகு தான் நாங்கள் எந்திரிச்சே போனோம். அந்த லேக் இருந்துச்சுன்னா இன்ட்ரோல் கேப்புக்கு நாங்கள் எப்படி எந்திரிச்சு போயிருப்போம். அதனால் இது லேக்லாம் இல்லை, மேக்கிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு வட்டம் பார்க்கலாம், ஓகேவா? சூப்பர் கதை. ஆல்ரெடி இது வந்து ஹிந்தியில் பயங்கரமாக ஓடின படம் தான், ஓகேவா? எதுவும் ஓடாத படத்தை ரிஸ்க் எடுக்கல. ஏன்னா அவர் மாதிரியான 50வது படம் இல்லையா? ஓகே, ஆவரேஜாக நம்ம 9 கொடுக்குறேன். நல்லா இருக்குது, பாருங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம கூடயே நின்று உட்காந்து படம் பார்த்தாரு. டைரக்ஷன் அதையும் இதுக்கப்புறம் தான் போய் ஹிந்தியில் பார்க்கணும். அவன் என்ன கீச்சிக்கிறான் அப்படியா? வாங்கி அவரே எடுத்துட்டு இந்த கதைலாம் நம்ம ஊர்ல இல்ல, கோடம்பாக்கத்துல ஓனாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த இதுல இருக்கு பாருங்க, தொட்டி பெருசா, அந்த வள்ளூர் கோட்டை தாண்டா, அதில் நிறைய கிடக்கும் இந்த கதை. இதெல்லாம் போய் போட்டி போட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த கதைலாம் நம்ம மலையாளத்துல இருந்து வாங்கியிருந்தா கூட இப்பெல்லாம் அவங்க கலகுறாங்க. மலையாளத்துல இந்த மாதிரி ஹாரர் ஃபிலிமா, இந்த ஃபிலிமா இருக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் இருக்க ஃபிலிம் தான். நம்ம போயிட்டே அவங்ககிட்ட இங்கே வந்து வேலை தமிழை தான் கற்றுன்னு போகிறாங்களே கண்டி, நம்ம ஒன்றும் ஹிந்தி கற்றுன்னு இங்கே சுற்றி இல்லை, புரிஞ்சுங்களா? அதனால் அங்கேருந்து வர கதைக்கு இங்கே சரத்து இருக்காது பெருசாலாம். இந்த படம் அவர் டைரக்ஷன் பண்ணாமல் மலையாள டைரக்டர் யார்கிட்டனா கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு தோணும். ஆக்டிங்லாம் பக்கா. அவரோட சப்பியா அந்த உடம்பு இன்னும் மெயின்டைன் பண்ணுறது, இன்னும் அவர் வந்து ஒரு 40 வருஷம் ஹீரோவாகவே நடிக்கலாம், அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் சிம்ரன் பார்த்தீங்கன்னா மிரட்டல், ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற ஒரு ஹீரோயினை தூயினை வந்து கொடுத்து மறுபடியும் நல்லா பண்ணியிருக்காங்க, அது ஓகே. KS ரவிக்குமார் சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லாக் தான். ஆனால் நம்ம ஊர்வசி மேடம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இவங்களும் யார் யோகி பாபியும் கிடைச்சும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து இதெல்லாம் நெல்சன் கிட்ட கொடுத்துருந்தா செம்மையாக பண்ணியிருப்பா போலியோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிளாக் காமெடி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த காமெடிலாம் நல்லா பண்ணியிருக்கலாம், அதையும் விட்டாங்க. எல்லாமே கிடைச்சும் வேஸ்ட் பண்ணிட்டாங்களா. இதில் வேற வனிதா இருக்காங்கல்ல, வனிதா தான் சமுத்திரகனியை வச்சு செய்கிறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. அப்புறம் அவர் வந்து கள்ள தொடர்பில் தான் சிம்ரன் கூட இருக்கிறாரு. அந்த மாதிரி கதையாக இருக்கிறதுனால வனிதா சாதாரணமாகவே அவங்க புருஷனை விட மாட்டாங்க. இந்த படத்துலையும் அவங்க புருஷனை துப்பாக்கி முனையில் பயன்படுத்துகிறாங்க. நவரசன் நாயகன் கார்த்திக் வந்தார், இந்த படத்தில் நடிகமா யோசிச்சிருப்பார் போல இது. அதையாட்டி அவரை எப்படி சாவச்சுன்றதையும் காமிக்காமையே போயிட்டாங்க. அவரால் வச்சுன்னா கதை கருவை உருவாகுது. பட்டு அந்த கதையும் வந்து நாங்கள் இப்படி தான் சுட்டோம், இப்படி தான் செத்தாரு அப்படின்றத காமிச்சாலும் சந்தோஷப்பட்டிருப்போம், அதையும் காமிக்கல. இவருக்கு எப்படி கண்ணு போச்சுன்றதையும் காமிக்கல, திடீர்னு கண்ணு எப்படி வந்துச்சுன்றதையும் காமிக்கல. அதே மாதிரி தான் நம்மளும் சுற்றி நிற்கிறோம். பார்த்தா போயிட்டு ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பீஸில் ஹீரோயினை காமிச்சாங்க, அதனால பசங்க எல்லாமே கத்துனானுங்க. அது சரியா காட்டலன்ட்டு வருத்தப்பட்டாங்க. அதை காமிச்சாங்க, சிலர் காமிக்கல. அது நீங்கள் தான் போய் கேட்கணும். நீங்கள் இந்த வெற்றி விழா ஒன்று அறிவிப்பாங்க டி நகரில், அங்கே போய் அவங்கள கேள்வி கேட்கணும். எண்டிங்கில் திருப்பியும் கண்ணு தெரியாத மாதிரியே வந்துட்டு கண்ணு தெரிகிற மாதிரி காட்டுவாங்க பார்த்தீங்களா எல்லா படத்துலையும்.
அந்த மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. எப்பா தயவு செஞ்சு பார்ட் 2 கூட எடுத்துடாதீங்க தயவு செஞ்சு. அதுதான் சந்தோஷ் நாராயணா. ஏன்னா உனக்கு டைம் பாஸுக்கு அச்சேன்னா பேரை கேட்டுக்க நான் போனேன். இந்த படம் ஃபெயிலியர் ஆகுனா அது உன்னால தான். நல்லா இருக்கு சார், பொறுமையாக பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். சிம்ரன் தான் இல்லை எல்லாமே. ஆக்டிங் பார்த்தா 2 பேர் தான். ஒன்று பிரசாந்த், சிம்ரன் சார் நல்லா இருக்கு. அவருடைய எப்படி சார் இருக்கு சார், நல்லா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பொறுமையாக பார்க்கலாம். நல்லா இருக்கு சார், நல்லா. யோகி பாபு காமெடி வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. சமுத்திரக்கனி நல்லா இருக்கு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து பிரசாந்த் சார், சிம்ரன் சூப்பரா நடிச்சிருக்காங்க. தாண்டி கதை திரைக்கதை வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கிரிப்ட் வந்து ஏற்கனவே இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஹிந்தியில இருந்தா மலையாளத்துல தெலுங்குலாம் எடுத்திருக்காங்க போல. மலையாளத்துல பிருத்திவிராஜ் பண்ணாரு. மற்ற நடிகர்களை வச்சு பார்க்கும்போது தமிழ்ல இருக்கிற ஸ்டார் காஸ்ட் எல்லாம் சிறப்பா இருந்துச்சு. எல்லா நடிகர்களுமே தமிழ் நடிகர்கள் வந்து பின்னி எடுத்திருக்கிறாங்க. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாரோ தப்பா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்விஸ்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கதையோட ஒட்டி வர்றதுனால நல்லா இருக்கு. படம் வந்து தப்பு பண்ணாத படம். ஏன்னா இது வந்து புது முயற்சி கிடையாது. இது வந்து கதை திரைக்கதை வசனம் இங்க தியாகராஜன் சாரோ இல்ல தமிழ் கிரிக்கெட்டர்ஸோ இல்லை. இது எல்லாமே வந்து வேற ஒரு ஹிந்திக்காரனோட கற்பனை தான். அதை நம்ம வந்து அது ஹிட் ஆனதுனால தான் அந்த ரைட்ஸ் பல லட்சம் கொடுத்து வாங்கி இதில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கதையை திரைக்கதையை ட்விஸ்ட்டை யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஸ்கிரீன்ல பார்த்துட்டோம் அவ்வளவுதான். லைவா தான் இருந்துச்சு. அவரு நடிப்பு எப்பயுமே பிரசாந்த்ஸோடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இதா இருக்காது, நேச்சுரலா தான் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் வந்து ஸ்பெஷலாக ரொம்ப மிஸ் பண்ணேன். பிரசாந்த் சாரோடைய இதெல்லாம் யூடியூப்லாம் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் வந்துட்டு அவர் மட்டும் ஏன் நடிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நாங்கள் வந்தது வந்து பிரசாந்த் சார் செம்மையாக இருக்கு. ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கொடுத்துருக்காங்க, செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஆமாம், இதுவும் சக்ஸஸ் தான் ஆகும். கண்டிப்பா என்ன மாதிரி ஃபேன் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இங்க மட்டும் இல்ல, என்ன மாதிரி எதிர்பார்க்கறவங்க நிறைய பேர். ஆமா, செம்மையா பண்ணியிருக்காரு. ஆமா, அவரையும் வந்துட்டு அவரை பத்தி நான் சொல்லல, ஆனா அவரும் ஸ்கிரீன்ல இப்ப ரொம்ப பார்க்க முடியல. இப்ப அவரையும் ஸ்கிரீன்ல பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா கார்த்திக் சாரும் ஒரு ரொமான்ஸ் ஒரு பாட்டோட வச்சிருந்தா சிம்ரன் மேமோட இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். சாங்ஸ் வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாங்ஸ் இந்த படத்துக்கு பெருசாக கை கொடுக்குறது இல்லையா. ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கை கொடுத்துருக்கு. ரெண்டாவது சிம்ரன் எங்கள் அப்பா கிழிச்சு எடுத்திருக்காங்க. ஆக்டிங்னு சொன்னால் அப்படி ஒரு ஆக்டிங். ஏன்னா மலையாளத்தில் இந்த கேரக்டர் வந்து மம்தா மோகன்தாஸ் பண்ணாங்க. எந்த மொழியில எந்த ஆர்டிஸ்ட் பண்ணாலும் சரி, நம்ம சிம்ரனை அடி பின்னிருக்காங்க. அவளோட சில நேரங்கள் மேக்கப் இல்லாமல் அவங்களோட ஆக்டிங், ரியல் ஆக்டிங் எல்லாத்துலேயும். நான் இந்த படத்தில் வந்து பிரசாந்துக்காக படம் பார்க்க வந்தால் கூட சிம்ரனும் பிரசாந்தும் காம்போலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹீரோயினை விட பிரசாந்த் சிம்ரன் காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது அந்த நெகட்டிவ் கேரக்டர் அட்டகாசமாக பண்ணிருக்காங்க. சமுத்திரகனி சார், யோகி பாபுல இருந்து எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்கு. நல்ல மூவி வந்துக்கிறோம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு படம். இல்லை நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்கா, அருமையாக இருக்கு சார். எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறாங்க சார். சமுத்திரகனி, யோகி பாபு எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு சார். ஊர்வசியும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் நீங்க கேட்ட மாதிரி பேச்சலர் பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம், கடன் வாங்கினவங்க வாங்கலாம், கடன் கொடுத்தவங்க வாங்கலாம், வட்டி கொடுத்தவங்க வாங்கலாம், வட்டி வாங்கினவங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் அதாவது ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்காம படம் பார்க்கணும், அதான் விஷயம். இந்த படம் 2 மணி நேரம் போர் அடிக்காம இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே இந்தியன் 2 பண்ணும்போது இந்தியன் 2க்கு நீங்க ரிவ்யூ வரும்போது சொன்னேன், படம் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாம இது வந்து பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். வனிதா விஜயகுமார் ஓகே. வனிதா விஜயகுமார், ஊர்வசி கேட்டீங்க. ஊர்வசி, வனிதா விஜயகுமார், யோகி பாபு மேடம் எல்லாம் சின்ன மனோபாலா சார் எல்லா கேரக்டர்களுமே சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லாமே அங்கங்கே அந்தந்த மொழியில் பண்ண கேரக்டரை இது பண்ணியிருக்காங்க. ரவிக்குமார் சார்
கேஎஸ் ரவிக்குமார் சார். எனக்கு என்ன கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அந்த கேரக்டர் பெருசாக எனக்கு ஒன்றும் பெருசாக ரவிக்குமார் சாருடைய கேரக்டர் இது இல்லை. மற்றபடி எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. 5க்குன்னா ஒரு 3.5 கொடுக்கு.